வணக்கம், வெல்கம் டு tastytawa. இன்னைக்கு கமகமன்னு ருசியான ஒரு கறிவேப்பிலை சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூடான சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இது கூட 3 டீஸ்பூன் முழு மல்லி எடுத்து சிறு தீயில் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மசாலா வறுக்கும் போது வீடே கமகமன்னு மணக்கும். வறுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூட 7-8 முழு முந்திரியா சேர்த்துக்கோங்க. முந்திரி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போதான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையோட அந்த கசந்த வாசம் வராமல் இருக்கும். இது 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி லூஸாக பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு பிளெண்டரில் பவுட்ரு பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க. கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 இன்ச் இஞ்சி, 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தோட ஸ்கின் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடணும், அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம கருவேப்பிலை அரைச்ச அந்த பவுடரோடையே சேர்த்து போட்டு விழுதாக அரைச்சிக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கரில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வதக்கிட்டு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறோம். 1/2 கிலோ சிக்கன் நாட்டுக்கோழியாகவும் இருக்கலாம், போன்லெஸ் சிக்கனாகவும் இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு மஞ்சள்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி விரட்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சிக்கன் மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லா சிக்கன்லேயும் நல்லா மேரினேட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் நல்லா செமி கிரேவியாக வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப வாட்டரியாக இருக்க வேண்டாம், செமி கிரேவியாக திக் கிரேவியாக தான் இருக்கும் இந்த கருவேப்பிலை சிக்கன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வேணால் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு சிக்கன் பீஸுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக சிக்கன் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு 4 விசில் தேவைப்பட்டுச்சு. சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. சூடான சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி சூப்பராக க்ரீமியாக திக்காக வந்திருக்கு முந்திரி சேர்த்ததுனால. சூப்பரான டேஸ்டியான கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.